குடு. இந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயே, என்னப்பா இது? போட்டோஸ் தான் மேடம். எப்பா, போட்டோவை நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஊர்க்காரங்கன்னா அம்புட்டி இலக்காரமா? இவ்ளோ கேவலமா போட்டோ எடுத்து வச்சிருக்கியே, உனக்கு தெரியுதா இல்லையா? அது மட்டும் சொல்லு. வெட்டிங் போட்டோகிராஃபர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அண்ணோ, அவரு நம்ம ஈவென்ட்ஸ்க்குலாம் எடுக்கிற போட்டோகிராஃபர் தான். இருக்கட்டும் சத்யா, போட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தா லைட்டிங்கே சரியில்லை. வாழ்க்கையில ஒரு தடவை கல்யாணம் பண்றோம், போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்க வேணாமா? இந்த காலத்துல எல்லாம் ஏதோ கேண்டிட் ப்ரீ போஸ்ட்னு என்னென்னமோ ஸ்டைலா எடுக்கிறாங்க. நீ என்னடானா எங்க அப்பா காலத்து ஸ்டைல எடுத்துட்டு இருக்கியே. இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். மாப்பிள்ள போன இடையில எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நல்லா கேளு தங்கச்சி, நியாயம் தானே? ஏன்பா, ஏதோ கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையேப்பா. பேசாம கேமராமேனை மாத்திர வேண்டியதா? மேடம் மேடம் மேடம், நான் என்ன மேடம் பண்ணுவேன்? நான் சொல்லதான் செய்யறேன். அவங்க கோஆபரேட் பண்ணி போஸ்ட் கொடுத்தா தானே மேடம் நான் எடுக்க முடியும். சார் கூட கொஞ்சம் பரவாயில்ல மேடம், ஆனா மேடம் தான். மேடம், நீங்க சரியா போஸ்ட் கொடுத்தா நான் எடுத்துருவேன். நீங்க வேணா போஸ்ட் கொடுங்களேன், அதை நான் எப்படி எடுத்து அசத்துறேன்னு பாருங்க. அப்படியா? கொடுக்க சொல்றேன். ஓகே மேடம். சத்யா அண்ணா, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி போஸ் கொடுக்கறது நான் சொல்லி தர போறேன். அத பார்த்து நீங்க கத்துக்கோங்க, சரியா? நீயா தங்கச்சி? சின்னதா இல்லாம நான் எப்படி போஸ் கொடுக்கறது? இங்க ஒருத்தர் மூக்கு மூலியமா கலையா இருந்தாப்லையே. அர்ஜுன், இல்ல ஓகே இல்ல? பக்காடா அண்ணே. உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன். நானா? அட நீங்க தானே? அபி என் அண்ணன் தான். ஓ, உங்க பெரிய அண்ணாவா இது? சரியா போச்சு. நல்ல கலையான முகம், போட்டோஸ்க்கு நல்ல கேஷுவலா இருக்கும். இப்ப இவருக்கு ஜோடி வேணுமே. என்னது ஜோடியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அபி நீ பயப்படாத, உன்னை வச்சு ஒரு சின்ன ட்ரைனிங் செஷன். ட்ரைனிங்கா? புரியல. நீங்க கூலா இருங்க பெரியண்ணா. விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் போஸ்ட் கொடுக்கவே தெரியல. அதான் போட்டோஸ் எல்லாம் நல்லா வரலன்னு அதோ அந்த போட்டோகிராஃபர் தம்பி தான் சொல்லுது. நீங்க இப்போ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறீங்க. கையில நெய்ய வச்சுட்டு வெண்ணெய் காலையலாமா? அண்ணோ, எதையாவது சொல்லி மாட்டி விட்டுறாதடி. விடு விடு, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்றேன், அதான் யாரும் கண்டுக்கலல்ல. அப்புறம் இந்த சோனம் இருக்கால, இவ மாடலிங் தான். இவ அட்டகாசமா பண்ணுவா. இல்ல, அது வேற யாரையாச்சும் வச்சுக்கோங்களேன். என்னன்னா வந்து போயினா அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இவ கைய பிடிங்க, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி வா, வாங்க, நீ வா, இப்படி நில்லு. அத குடு, கைய பிடிங்க. ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் தான் டைரக்டர். சரி சரி சத்யா அண்ணா, ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய அண்ணாவும் சோனமும் எப்படி போஸ் கொடுக்கறாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த கை என் தேவியோட கை மாதிரியே இருக்கு. உள்ளங்கை இவ்வளவு வெட்டா இருக்கு. உன்னை ஒட்டி வச்சுக்கதான் கடவுள் என் கையை ஈரமா வச்சிருக்காருன்னு சொல்லுவியே தேவி, ஏன் என்னை விட்டுட்டு போன? போட்டோகிராஃபர் போதும் போதும். ஓகே மேடம். பெரியண்ணா பெரியண்ணா, போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சது, கைய விடலாம். மேடம், போட்டோஸ்லாம் பாருங்க மேடம். குடுப்பா, உன் திறமைய பாப்போம். வாங்க சின்னண்ணா. இதோ வரேன். இப்பே பாருங்க உங்க ரெண்டு பேரோட ட்ரெயினிங்.
மேடம் அசத்திட்ட தெரியாம உன்ன சந்தேகப்பட்டேன்பா. சாரி. இந்த தங்கச்சிய பாசமலர நினைச்சு மன்னிச்சிரு. ஐயோ பரவாயில்லைங்க மேடம். சரி சரி, போட்டோஸ பார்த்தல. சத்யா, நம்ம 2 பேரும் இதே மாதிரி தான் பண்ண போறோம். சரியா? இன்னொரு ரவுண்ட் போலாமா? என்னது இன்னொரு ரவுண்டா? நீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க, எனக்கு வேலை முடிஞ்சது. இந்தாப்பா. கொடுங்க மேடம். உன் கைய ஒரு நாளும் விட மாட்டேன்னு சொன்னீங்களே, உங்க கண்ணு முன்னாடியே நான் நின்னும் கூட வேற யாரோ மாதிரில இருக்க வேண்டியதா இருக்கு. மனசு வலிக்குதுங்க, மனசு பூரா வலிக்குது. எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்க வாரிசு தாங்க. அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அத நான் பத்திரமா பாத்துப்பேங்க. ஏய் சோனம், வந்த வேலை முடிஞ்சது, வா போலாம். என்ன சோனம, என்ன ரொமான்ஸா? நானா? என்கிட்டயா சொன்ன? பின்ன நானா ரொமான்ஸ் ஃபீல்லையா இருந்தேன்? இது பேரு ரொமான்ஸ் ஃபீலா? அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல அண்ணோ. உனக்கு தெரியாதா என்ன? தெரியும்க்கா. பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதுல நாம யார கட்டிக்கணுமோ இல்ல கட்டிக்க போறோமோ அவங்க நமக்காக இருந்தா மட்டும்தான் அதுல சந்தோஷமே வரும். இல்லனா எப்பவுமே பிரச்சனை தான்க்கா. அபியண்ணா அவங்க அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்ளோ தூரம் போராட வேண்டி இருந்திருக்காதுல்ல. அவரு நல்லவர் தான் அண்ணோ. அவரு நல்லவர் தான்க்கா. ஆனா அவங்க அம்மா நல்லவங்களா இல்லையே. சத்திய மாதிரி ஒரு தங்கச்சி உனக்கு கிடைச்சிருக்க, நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. உன் கல்யாணத்தை இப்படி பண்றது மட்டும்தான் தகிடுத்தோம். மத்தது அப்புறம் உன் வாழ்க்கை அமோகமா அமைஞ்சிரும். சரி விடு, ரொம்ப யோசிக்காத. நான் சொல்ற மாதிரி செய். நீ சொல்ற மாதிரி செய்யணுமா? பின்ன இங்கே உட்கார்ந்துருக்க போறோமா? எல்லாம் முடிஞ்சதும் தூங்க போலாம். இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் ரொம்ப நேரம் ஓடாதுக்கா. இங்க பாரு, நேரா அபியண்ணன்ட்ட போற. இந்த மாதிரி நான் தான் உங்க தேவின்னு உண்மையை ஓபன் பண்ணி விட்டுரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட வாக்கா, இனிமே பயம்ன்ற வார்த்தையும் அகராதிலே கிடையாது. நான் இருக்கேன்ல, வாசல் வரைக்கும் நான் உன் கூட வரேன். போலாம் வாக்கா, போலாம் வா. இரு ஒரு நிமிஷம். ஆ